வணக்கம், வெல்கம் டு ஆகா சமையல். இன்றைக்கி முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 3 தக்காளி, 3 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, சிறிதளவு இஞ்சி, 10 பல் பூண்டு, மஞ்சள் தூள், கறி மசால் தூள், மிளகாய் தூள், உப்பு, மல்லித்தூள், 4 முட்டை. இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டை நான் நசுக்கி தான் வச்சுருக்கேன். அது நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நான் இதுக்கு கல்பாசி, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக நான் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போது இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதை போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்கிடுச்சு, நான் வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். இப்போது இது நல்லா அப்படி வதக்கிக்கலாம். கொஞ்சம் அனலை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காது, தீயாமல் வரும். இப்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போது இது பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்திக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4 முட்டையை அந்த டம்ளரில் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி கலக்கிக்கோங்க. அந்த உப்பு, மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நானல் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அதை அடி பிடிக்காமல் தீயாமல் வரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக உதிராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பரோட்டா, தோசை இது கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.